என் அன்புச் சகோதரனே, என் அன்புச் சகோதரியே, நீங்கள் கடன்களால் சோர்ந்து போய் இரவுகளில் தனிமையில் அழுகிறீர்களா? உங்கள் எதிரிகளின் பொறாமையாலும் சூழ்ச்சிகளாலும் உங்கள் முன்னேற்றம் தடைபட்டு நிற்கிறதா? நீங்கள் கதவுகளைத் தட்டுகிறீர்கள், ஆனால் அவை அனைத்தும் உங்கள் முகத்தில் அட்டுக்கப்படுகின்றனவா? இன்றுக்கு இந்த நொடியில் உங்கள் அழுகுரல் பரலோகத்தை எட்டியுள்ளது. இன்று இரவு சாதாரண இரவு அல்ல, இது உங்கள் விடுதலைக்கான இரவு. உங்கள் இதயத்தை தயார்படுத்துங்கள், உங்கள் விசுவாசத்தை ஒருமுகப்படுத்துங்கள். ஏனென்றால் இப்போது பிரதம தூதர்கள் உங்கள் வீட்டிற்குள் இறங்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வீகத் தலையீட்டைச் செய்யப் போகிறார்கள். உங்கள் சங்கிலிகளுடையப் போகின்றன, உங்கள் கதவுகள் திறக்கப்படப் போகின்றன. சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரால் நான் இப்போது பரலோகத்தின் 3 மாபெரும் இளவரசர்களை அழைக்கிறேன். போர் வீரர்களின் தளபதியான பிரதம தூதர் மிக்கேல், உங்கள் நீல நிறச் சுடர் வாளுடன் வாருங்கள். கடவுளின் மருந்தான பிரதம தூதர் ரபேல், உங்கள் குணப்படுத்தும் தைலத்துடன் வாருங்கள். கடவுளின் தூதுவரான பிரதம தூதர் கேப்ரியல், உங்கள் நற்செய்தியின் எக்காலத்துடன் வாருங்கள். நாங்கள் ஒன்றாக கடவுளின் சிம்மாசனத்தின் முன் நின்று எஃபாத்தா என்ற பழங்கால மற்றும் சக்தி வாய்ந்த வார்த்தையை உச்சரிக்கிறோம். எஃபாத்தா என்றால் திறக்கப்படு. உங்கள் நிதிக்கு எதிராக மூடப்பட்ட ஒவ்வொரு கதவும் இப்போது திறக்கப்படட்டும். உங்கள் ஆரோக்கியத்திற்கு எதிராக மூடப்பட்ட ஒவ்வொரு கதவும் இப்போது திறக்கப்படட்டும். உங்கள் மகிழ்ச்சிக்கு எதிராக மூடப்பட்ட ஒவ்வொரு கதவும் இப்போது திறக்கப்படட்டும். இந்த ஜெபம் இப்போது தொடங்குகிறது, ஏற்றுக்கொள்ளுங்கள். முதல் அலை, பிரதம தூதர் மிக்கேலின் வாழ். நான் இப்போது பரலோகப் படைகளின் தளபதி, மாபெரும் இளவரசர் புனித மிக்கேலை அழைக்கிறேன். ஓ மிக்கேலே, பாதாளத்தில் சாத்தானை வென்றவரே, உங்கள் நீல நிற அக்கினி வாளை உருவி என் வாழ்க்கையைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குங்கள். நான் இப்போது என் எதிரிகளின் பெயர்களை குறிப்பிடுகிறேன். தெரிந்தவர்கள் மற்றும் தெரியாதவர்கள், மறைந்திருப்பவர்கள் மற்றும் வெளிப்படையாகச் செயல்படுபவர்கள், என் பணியிடத்தில், என் குடும்பத்தில், என் அயலாரில், என் நண்பர்கள் என்று நடித்துக் கொண்டிருக்கும் ஓநாய்கள். உங்கள் வாளால் அவர்கள் எனக்கெதிராக அனுப்பிய ஒவ்வொரு பில்லி சூனியம், ஏவல், செய்வினை, பொறாமையின் பார்வை, தீய நாக்கு ஆகியவற்றின் கட்டுகளையும் வெட்டி எறியுங்கள். நான் ஆணையிடுகிறேன், அவர்கள் எனக்காக வெட்டிய குழியில் அவர்களே விழட்டும். அவர்கள் எனக்கெதிராக எய்த அம்புகள் 777 மடங்காக அவர்களுக்கு திரும்பச் செல்லட்டும். நான் பார்க்கிறேன், உங்கள் தேவதூதர்களின் படைகள் என் வீட்டைச் சுற்றி காவல் புரிகின்றன. என் தூக்கத்தில், என் பயணங்களில், என் ஒவ்வொரு செயலிலும் அவர்கள் என்னை பாதுகாக்கிறார்கள். நான் என் உடலிலும், என் ஆன்மாவிலும், என் எண்ணங்களிலும், என் உணர்ச்சிகளிலும் முத்திரையிடப்பட்டிருக்கிறேன். எந்த தீய சக்தியும், எந்த பிசாசும், எந்த மனித எதிரியும் என்னை அணுக முடியாது. ஏனென்றால் நான் பிரதம தூதர் மிக்கேலின் பாதுகாப்பின் கீழ் இருக்கிறேன். ஒவ்வொரு சாபமும் இப்போது ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஒவ்வொரு தடையும் இப்போது ஒரு படியாக மாறுகிறது. ஒவ்வொரு எதிரியின் திட்டமும் இப்போது என் நன்மைக்காக திருப்பப்படுகிறது. இது கடவுளின் பெயரால் ஆணையிடப்படுகிறது. என் வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு தீய செல்வாக்கும், ஒவ்வொரு ஒட்டுண்ணி ஆற்றலும், ஒவ்வொரு இருண்ட நிழலும் இப்போது நிரந்தரமாக அகற்றப்படுகிறது. என் ஆற்றல் களம் தூய்மையானது, பிரகாசமானது, வெல்ல முடியாதது. இந்த ஜெபத்தின் முதல் முத்திரை இப்போது இடப்பட்டுள்ளது. தீமை தோற்கடிக்கப்பட்டது. இரண்டாவது அலை, மூதாதையர் சாபங்களை உடைத்தல். பிரதம தூதர் மிக்கேலே, உங்கள் ஒளியின் வாள் இன்னும் ஆழமாகச் செல்லட்டும். அது என் இரத்த வரிசையின் வேர்கள் வரை செல்லட்டும். என் தாய் வழி, என் தந்தை வழி, 10 தலைமுறைகளுக்கு முன்பிருந்து என்னை பின்தொடரும் ஒவ்வொரு மூதாதையர் சாபத்தையும், ஒவ்வொரு பரம்பரை பலவீனத்தையும், ஒவ்வொரு தலைமுறை பாவத்தின் கட்டுகளையும் நான் இப்போது நிராகரிக்கிறேன், உடைக்கிறேன். வறுமையின் உடன்படிக்கைகள், நோயின் உடன்படிக்கைகள், விவாகரத்தின் உடன்படிக்கைகள், அடிமைத்தனத்தின் உடன்படிக்கைகள், அகால மரணத்தின் உடன்படிக்கைகள் இயேசுவின் இரத்தத்தால் இப்போது ரத்து செய்யப்படுகின்றன. என் மூதாதையர்கள் அறியாமையினாலோ அல்லது வேண்டுமென்றோ செய்த ஒவ்வொரு தீய ஒப்பந்தத்தையும் நான் கைவிடுகிறேன். அவர்களின் பாவங்கள் என்னுடையவை அல்ல. அவர்களின் தோல்விகள் என்னுடையவை அல்ல. அவர்களின் நோய்கள் என்னுடையவை அல்ல. இன்று இந்த நொடியில் நான் ஒரு புதிய இரத்த வரிசையைத் தொடங்குகிறேன். ஆசீர்வாதத்தின் இரத்த வரிசை, ஆரோக்கியத்தின் இரத்த வரிசை, செழிப்பின் இரத்த வரிசை, வெற்றியின் இரத்த வரிசை. மிக்கேலின் வாளே,
இந்த தீய வேர்களை வெட்டி அவற்றை பரலோக அக்கினியால் சுட்டெறி. என் டிஎன்ஏ வில் உள்ள ஒவ்வொரு எதிர்மறை பதிவும் இப்போது அழிக்கப்பட்டு தெய்வீக ஒளியால் மாற்றியமைக்கப்படுகிறது. என் குடும்ப மரத்தின் மீது தொங்கிக் கொண்டிருந்த இருண்ட மேகம் இப்போது கலைந்துவிட்டது. ஒரு புதிய விடியல் உதயமாகிறது. என் குழந்தைகளும் என் குழந்தைகளின் குழந்தைகளும் இந்த விடுதலையை அனுபவிப்பார்கள். அவர்கள் வறுமையை அறிய மாட்டார்கள். அவர்கள் பரம்பரை நோய்களை அறிய மாட்டார்கள். அவர்கள் என் விசுவாசத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த விடுதலை முழுமையானது. இந்த விடுதலை நிரந்தரமானது. 777 தேவதூதர்கள் இந்த விடுதலையை பரலோகத்தில் பதிவு செய்கிறார்கள். இது நிறைவேறியது. மூன்றாவது அலை பொறாமை மற்றும் தீய கண்ணை அழித்தல். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உங்கள் வார்த்தை சொல்கிறது பொறாமை எலும்புகளை உருக்கும் என்று. இன்று என் வாழ்க்கையை அரித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பொறாமை நிறைந்த கண்ணையும், ஒவ்வொரு வஞ்சகப் புகழ்ச்சியையும், ஒவ்வொரு தீய வாழ்த்தையும் நான் இயேசுவின் நாமத்தில் கண்டிக்கிறேன். பிரதம தூதர் மிக்கேலே, உங்கள் கேடயத்தை எனக்கும் என் உடைமைகளுக்கும் முன்னால் உயர்த்துங்கள். என் வீடு, என் வாகனம், என் வேலை, என் குழந்தைகள், என் திருமணம், என் ஆரோக்கியம், என் அழகு ஆகியவற்றின் மீது விழும் ஒவ்வொரு தீய கண்ணும் இப்போது குருடாகட்டும். அந்த பார்வைகளிலிருந்து வரும் விஷ அம்புகள் உங்கள் கேடயத்தில் பட்டு ஷ்கிட்டு இழந்து போகட்டும். எனக்கு எதிராகப் பேசும் ஒவ்வொரு பொறாமை நிறைந்த நாவும் இப்போது மௌனமாகட்டும். அவர்களின் வார்த்தைகள் காற்றில் கரைந்து போகட்டும். எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் நான் இப்போது இயேசுவின் இரத்தத்தால் என் மீது ஒரு அடையாளத்தை வரைகிறேன். இந்த அடையாளம் என்ன தீய கண்ணிலிருந்து கண்ணுக்குத் தெரியாதவனாக ஆக்குகிறது. பொறாமைக்காரர்கள் என்னை பார்ப்பார்கள், ஆனால் என் ஆசீர்வாதங்களைக் காண மாட்டார்கள். அவர்கள் என் வெற்றியைக் கேட்பார்கள், ஆனால் அதன் மூலத்தை அறிய மாட்டார்கள். ஏனென்றால் என் மூலம் பரலோகத்தில் உள்ளது. நான் அவர்களின் பொறாமையை எனக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்த அனுமதிக்க மாட்டேன். மாறாக அவர்களின் பொறாமை என் ஆசீர்வாதங்களுக்கு உரமாக மாறட்டும் என்று நான் ஆணையிடுகிறேன். அவர்கள் எவ்வளவு அதிகமாக பொறாமைப்படுகிறார்களோ அவ்வளவு அதிகமாக கடவுள் என்னை உயர்த்துவார். நான் அவர்களின் தீமையை நன்மையாக மாற்றுகிறேன். நான் அவர்களின் வெறுப்பை அன்பாக மாற்றுகிறேன். நான் இப்போது 777 வைரக் கவசங்களால் சூழப்பட்டிருக்கிறேன். அவை ஒவ்வொரு தீய பார்வையையும் பிரதிபலித்து அதை அனுப்பியவருக்கே திருப்பி அனுப்புகின்றன. ஆனால் ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது. என் உடைமைகள் பாதுகாக்கப்படுகின்றன. இது என் ஆணை. நான்காவது அலை சூழ்ச்சி மற்றும் காட்டிக் கொடுப்புக்கு முடிவு. ஆண்டவரே, யூதாஸ் உங்களை காட்டிக் கொடுத்தான், ஆனால் நீங்கள் மரணத்தை வென்றீர்கள். இன்று என் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு யூதாஸையும் நான் உங்கள் கைகளில் ஒப்புவிக்கிறேன். நண்பர்களாக நடித்து என் முதுகில் குத்துபவர்கள், என் ரகசியங்களை என் எதிரிகளுக்கு வெளிப்படுத்துபவர்கள், என் நற்பெயரை கெடுக்க வதந்திகளை பரப்புபவர்கள், அவர்களின் முகமூடிகள் இப்போது கிழிக்கப்படட்டும். பிரதம தூதர் மிக்கேலே, உண்மையின் வாளால் இந்த வஞ்சக உறவுகளை என் வாழ்க்கையிலிருந்து துண்டியுங்கள். அவர்களின் சூழ்ச்சி வலைகளை அறுத்து எறியுங்கள். அவர்களின் கூட்டங்களைச் சிதறடியுங்கள். அவர்கள் எனக்கு எதிராக பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுக்கு எதிராக திரும்பட்டும். அவர்களின் திட்டங்கள் குழப்பத்தில் முடியட்டும். நான் இப்பொழுது ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்படுகிறேன். யார் உண்மையானவர், யார் பொய்யானவர் என்பதை என் ஆவி எனக்கு உணர்த்தும். நான் இனி ஏமாற்றப்பட மாட்டேன். நான் இனி காட்டிக் கொடுக்கப்பட மாட்டேன். என் உள்வட்டம் இப்போது உண்மையுள்ள, நேர்மையான, விசுவாசமான நபர்களால் மட்டுமே நிரப்பப்பட வேண்டும் என்று நான் ஆணையிடுகிறேன். ஒவ்வொரு நயவஞ்சகனையும் என் வாழ்க்கையிலிருந்து ஒரு தெய்வீக சக்தி இப்போது நீக்குகிறது. நான் அவர்களை மன்னிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் அவர்களின் இடத்தை ரத்து செய்கிறேன். அவர்களின் தீய செல்வாக்கிலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்கிறேன். நான் இப்போது கடவுளின் பாதுகாப்பின் கீழ் விசுவாசமான நண்பர்களின் வட்டத்தில் நடக்கிறேன். 777 உண்மையின் காவலர்கள் இப்போது என் உறவுகளை கண்காணிக்கிறார்கள். வஞ்சகம் என் வாசலை அணுகாது. காட்டிக் கொடுப்பு என் சுவர்களை தாண்டாது. நான் சமாதானத்திலும் ஞானத்திலும் வாழ்கிறேன். இது முத்திரையிடப்பட்டது. ஐந்தாவது அலை ஆன்மீகத் தடைகளை தகர்த்தெறிதல். மிக்கேல் அதிதூதரே, உங்கள் படைகளுடன் சேர்ந்து என் முன்னேற்றத்தை தடுக்கும் ஒவ்வொரு ஆன்மீகத் தடையையும், ஒவ்வொரு கண்ணுக்குத் தெரியாத சுவரையும், ஒவ்வொரு அரக்கர்களின் கோட்டையையும் நான் இப்போது தாக்குகிறேன்.
என் நிதி முன்னேற்றத்தை தடுக்கும் வறுமையின் ஆவி நொறுக்கப்படு. என் திருமணத்தை தடுக்கும் நிராகரிப்பின் ஆவி வெளியேறு. என் ஆரோக்கியத்தை திருடும் நோயின் ஆவி அழிக்கப்படு. என் மன அமைதியை குலைக்கும் பயத்தின் மற்றும் கவலையின் ஆவி மௌனமாகு. ஜெரிகோவின் மதில்களைப் போல இந்த தடைகள் இப்போது என் விசுவாசத்தின் எக்கால சத்தத்தால் தரைமட்டமாகட்டும். நான் வெறுமனே பிரார்த்தனை செய்யவில்லை, நான் போர் பிரகடனம் செய்கிறேன். நான் கடவுளின் ராஜ்யத்தின் ஒரு சிப்பாய். என் கைகளில் அதிகாரத்தின் வாள் இருக்கிறது. நான் என் காலடியில் ஒவ்வொரு பிசாசின் தலையையும் நசுக்குகிறேன். ஒவ்வொரு தடையும் ஒரு நுழைவாயிலாக மாறுகிறது. ஒவ்வொரு சவாலும் ஒரு சாட்சியாக மாறுகிறது. ஒவ்வொரு சோதனையும் ஒரு வெற்றியாக மாறுகிறது. 777 நெருப்பு ரதங்கள் இப்போது என் பாதையிலிருந்து ஒவ்வொரு தடையையும் அகற்றி எனக்கு ஒரு நேரான, தெளிவான, பரந்த சாலையை உருவாக்குகின்றன. என் வெற்றி தடுக்க முடியாதது, என் முன்னேற்றம் நிறுத்த முடியாதது. ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள கடவுள் என் PKSSC இருக்கிறார். இந்த 5வது அலை என் முழுமையான விடுதலையை உறுதி செய்கிறது. இனி தடைகள் இல்லை, இனி தாமதங்கள் இல்லை. இது வெற்றியின் நேரம். ஆமென். 6வது அலை நிதி கதவுகளை திறக்க கேப்ரியலின் எக்காலம். இப்போது பிரதம தூதர் கேப்ரியல், மரியாவுக்கு நற்செய்தியை கொண்டு வந்தவரே, உங்கள் தெய்வீக எக்காலத்தை ஊதி என் நிதி வாழ்க்கையில் ஒரு புதிய பருவத்தை அறிவிக்கவும் நான் ஆணையிடுகிறேன். எஃபாத்தா, வறுமையின் கதவுகள் நிரந்தரமாக மூடப்படட்டும். செழிப்பின் கதவுகள் அகலமாக திறக்கப்படட்டும். எஃபாத்தா, கடனின் கதவுகள் மூடப்படட்டும். கடனில்லாத வாழ்வின் கதவுகள் திறக்கப்படட்டும். எஃபாத்தா, வேலையின்மையின் கதவுகள் மூடப்படட்டும். கனவு வேலையின், என் சொந்தத் தொழிலின் கதவுகள் திறக்கப்படட்டும். நான் இப்போது என் வங்கிக் கணக்குகளின் மீது, என் பணப்பையின் மீது, என் முதலீடுகளின் மீது ஆசீர்வாதத்தை அறிவிக்கிறேன். பணம் இப்போது என்னிடம் எல்லா திசைகளிலிருந்தும் வருகிறது. வடக்கிலிருந்து, தெற்கிலிருந்து, கிழக்கிலிருந்து, மேற்கிலிருந்து. எதிர்பாராத வருமானம், தாமதமான கொடுப்பனவுகள், புதிய ஒப்பந்தங்கள், லாட்டரி வெற்றிகள், பரம்பரை சொத்துக்கள். பணத்தின் ஒவ்வொரு வழியும் இப்போது எனக்காக திறக்கப்பட்டுள்ளது. நான் பணத்தின் காந்தம். செழிப்பு என்னை தேடி வருகிறது. நான் கொடுப்பதற்கு எப்போதும் என்னிடம் ஏராளமாக இருக்கும். மல்கியாவின் வாக்குறுதியின்படி பரலோகத்தின் ஜன்னல்கள் எனக்காக திறக்கப்பட்டுள்ளன. என் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வரை ஆசீர்வாதங்கள் ஊற்றப்படுகின்றன. ஒவ்வொரு கடனும், ஒவ்வொரு கிரெடிட் கார்டு நிலுவையும், ஒவ்வொரு அடமானமும் இப்போது ஒரு அற்புதத்தால் ரத்து செய்யப்படுகிறது. நான் நிதிச் சுமையிலிருந்து விடுபட்டவன். நான் செழிப்பின் ராஜ்யத்தில் வாழ்கிறேன். 777 செழிப்பின் தேவதூதர்கள் இப்போது எனக்கு நிதி ஆதாரங்களைக் கொண்டு வருகிறார்கள். இது வெறும் ஆசை அல்ல, இது ஒரு ஆணை. 7வது அலை திருடப்பட்டதை மீட்டெடுத்தல். ஆண்டவரே, உங்கள் வார்த்தை சொல்கிறது, திருடன் திருட, கொல்ல, அழிக்க வருகிறான் என்று. ஆனால் நீங்கள் ஜீவனை கொடுக்க வந்தீர்கள், அதுவும் பரிபூரண ஜீவனை கொடுக்க வந்தீர்கள். இன்று சாத்தான் என் வாழ்க்கையிலிருந்து திருடிய அனைத்தையும் 7 மடங்கு திரும்பத் தருமாறு நான் கோருகிறேன். என் திருடப்பட்ட மகிழ்ச்சி 7 மடங்கு திரும்ப வீயாரட்டும். என் திருடப்பட்ட ஆரோக்கியம் 7 மடங்கு திரும்ப வீயாரட்டும். என் திருடப்பட்ட நிதி 7 மடங்கு திரும்ப வீயாரட்டும். என் திருடப்பட்ட வாய்ப்புகள் 7 மடங்கு திரும்ப வீயாரட்டும். என் திருடப்பட்ட நேரம் 7 மடங்கு திரும்ப வீயாரட்டும். என் திருடப்பட்ட உறவுகள் 7 மடங்கு திரும்ப வீயாரட்டும். என் திருடப்பட்ட கனவுகள் 7 மடங்கு திரும்ப வீயரட்டும். பிரதம தூதர் கேப்ரியல், உங்கள் தூதர்களை அனுப்பி எதிரியின் முகாமிலிருந்து என் உடைமைகளை மீட்டு வரச் செய்யுங்கள். அவர்கள் என் பணத்தை வைத்திருக்கும் ஒவ்வொரு வங்கியிலிருந்தும், என் வேலையை தடுத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு நிறுவனத்திலிருந்தும், என் சொத்தை அபகரித்த ஒவ்வொரு நபரிடமிலிருந்தும் அதை மீட்டு வரட்டும். திருடன் இப்போது பிடிபட்டு விட்டான். அவன் ரெஸ்டிடியூஷன் செய்ய வேண்டும். நான் இழப்பின் மனநிலையிலிருந்து மறுசீரமைப்பின் மனநிலைக்கு மாறுகிறேன். நான் இனி பாதிக்கப்பட்டவன் அல்ல, நான் வெற்றியாளன். என் களஞ்சியங்கள் மீண்டும் நிரம்புகின்றன. என் வாழ்க்கை மீண்டும் முழுமையடைகிறது. இழந்த ஆண்டுகள் இப்போது மீட்டெடுக்கப்படுகின்றன. சாம்பலுக்கு பதிலாக எனக்கு அழகு கொடுக்கப்படுகிறது. துக்கத்திற்கு பதிலாக மகிழ்ச்சியின் எண்ணெய் கொடுக்கப்படுகிறது. தளர்ந்த ஆவிக்கு பதிலாக துதியின் உடை கொடுக்கப்படுகிறது. 777 தெய்வீக மீட்பு படைகள் இப்போது எனக்காக வேலை செய்கின்றன. அனைத்தும் மீட்கப்பட்டது. ஆமென். 8வது அலை எதிர்பாராத நிதி அற்புதங்கள்.
எஃபாத்தா, எஃபாத்தா, எஃபாத்தா. நான் இப்போது இதுவரை இல்லாத வழிகளில் நிதி அற்புதங்கள் என் வாழ்க்கையில் பாய்ந்து வர ஆணையிடுகிறேன். நான் மறந்த கடன்கள் எனக்கு திருப்பிச் செலுத்தப்படட்டும். நான் விண்ணப்பிக்காத வேலைகளிலிருந்து எனக்கு அழைப்புகள் வரட்டும். என் திறமைகளுக்கு எதிர்பாராத அங்கீகாரம் கிடைத்து அது எனக்கு பணத்தை கொண்டு வரட்டும். என் வீட்டின் மூலையில் நான் பணத்தை கண்டுபிடிக்கட்டும். என் பழைய ஆடைகளின் பைகளில் நான் பணத்தை கண்டுபிடிக்கட்டும். ஒரு அந்நியர் எனக்கு ஒரு காசோலையை அளிக்கட்டும். அரசாங்கத்திடமிருந்து எனக்கு ஒரு எதிர்பாராத பணத் திருப்பம் கிடைக்கட்டும். என் வணிகம் ஒரே இரவில் பல மடங்கு பெருகட்டும். வானத்திலிருந்து மன்னா இறங்கியது போல என் தேவைகளை பூர்த்தி செய்ய தெய்வீக ஏற்பாடுகள் இப்போது செய்யப்படுகின்றன. காகங்கள் எலியாவை போஷித்தது போல எதிர்பாராத மூலங்களிலிருந்து எனக்கு உதவி வரட்டும். நான் பற்றாக்குறையின் தர்க்கத்தை நிராகரிக்கிறேன். நான் அற்புதங்களின் யதார்த்தத்தில் வாழ்கிறேன். கடவுளின் பொருளாதாரம் எல்லையற்றது. நான் அந்த பொருளாதாரத்தின் ஒரு வாரிசு. நான் இனி கவலைப்பட மாட்டேன். நான் இனி பயப்பட மாட்டேன். ஏனென்றால் என் தேவன் என் எல்லா தேவைகளையும் தம்முடைய மகிமையின் ஐசுவரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவேற்றுவார். நான் ஒரு நடமாடும் அற்புதம். என் வங்கிக் கணக்கு ஒரு சாட்சி. என் வாழ்க்கை ஒரு துதி. 777 தேவதூதர்கள் இப்போது என் நிதி நிலைமையை மாற்றியமைக்கிறார்கள். சாத்தியமற்றதை சாத்தியமாக்குகிறார்கள். நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் பெற்றுக்கொள்கிறேன். 9வது அலை, தொழில் மற்றும் வணிகத்தில் வெற்றி. பிரதம தூதர் கேப்ரியல், உங்கள் ஞானத்தின் ஒளியால் என் மனதை ஒளிரச் செய்யுங்கள். என் தொழில், என் வணிகம், என் வேலை ஆகியவற்றில் தெய்வீக உத்வேகத்தையும் புதுமையான யோசனைகளையும் நான் பெறுகிறேன். நான் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்கிறேன். சரியான நபர்களை சந்திக்கிறேன். பதவி உயர்வுகளுக்கான கதவுகள் எனக்காக திறக்கப்படுகின்றன. என் சம்பளம் அதிகரிக்கிறது. என் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் தயவு எனக்கு கிடைக்கிறது. என் வணிகத்திற்கு வாடிக்கையாளர்கள் எல்லா திசைகளிலிருந்தும் வருகிறார்கள். என் தயாரிப்புகள் அல்லது சேவைகள் சந்தையில் தனித்து நிற்கின்றன. நான் செய்யும் அனைத்தும் வெற்றி பெறுகிறது. நான் தொடும் அனைத்தும் பொன்னாக மாறுகிறது. யோசேப்பைப் போல நான் என் துறையில் ஒரு தலைவனாக உயர்கிறேன். சாலமோனைப் போல எனக்கு நிகரற்ற ஞானம் வழங்கப்படுகிறது. தானியேலைப் போல எனக்கு ஒரு சிறந்த ஆவி இருக்கிறது. போட்டி, பொறாமை, அலுவலக அரசியல் ஆகியவற்றின் ஆவிகள் என் பணியிடத்திலிருந்து விரட்டப்படுகின்றன. அதற்கு பதிலாக ஒத்துழைப்பு, மரியாதை மற்றும் குழுப்பணியின் ஆவி நிலவுகிறது. நான் என் வேலையில் மகிழ்ச்சியைக் காண்கிறேன். அது எனக்கு நிறைவையும் செழிப்பையும் தருகிறது. நான் இனி ஒரு அடிமையாக வேலை செய்யவில்லை. நான் ஒரு நோக்கத்துடன் ஒரு ராஜாவாக ஆட்சி செய்கிறேன். 777 வெற்றிக்கான தேவதூதர்கள் இப்போது என் தொழில் பாதையை சீரமைத்து என்னை என் விதியின் உச்சத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். என் வெற்றி உறுதி செய்யப்பட்டது. என் உயர்வு தவிர்க்க முடியாதது. 10வது அலை, சட்ட மற்றும் நிதி சிக்கல்களிலிருந்து விடுதலை. ஆண்டவரே, நீங்கள் நீதியுள்ள நியாயாதிபதி. நான் இப்போதென் சட்டப் போராட்டங்கள், நீதிமன்ற வழக்குகள், கடன் வசூலிப்பாளர்களிடமிருந்து வரும் அழைப்புகள், வங்கி அறிவிப்புகள் ஆகிய அனைத்தையும் உங்கள் சிம்மாசனத்தின் முன் வைக்கிறேன். பிரதம தூதர் மிக்கேலே, என் சார்பாகப் போராடுங்கள். ஒவ்வொரு பொய்யான குற்றச்சாட்டையும் மௌனமாக்குங்கள். ஒவ்வொரு அநியாயமான தீர்ப்பையும் ரத்து செய்யுங்கள். என் வழக்கறிஞருக்கு தெய்வீக ஞானத்தைக் கொடுங்கள். நீதிபதியின் இதயத்தில் எனக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கத் தூண்டுங்கள். கடன்களின் கோட்டைகள் இப்போது இடிக்கப்படுகின்றன. கடன் வசூலிப்பு நிறுவனங்கள் என்னை அழைப்பதை நிறுத்துகின்றன. வங்கிகள் எனக்கு சாதகமான தீர்வுகளை வழங்குகின்றன. நான் இப்போது ஒவ்வொரு நிதிப் பொறுப்பிலிருந்தும் அற்புதமாக விடுவிக்கப்படுகிறேன். என் பெயர் கெட்ட பெயர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுகிறது. என் கடன் மதிப்பீடு மீட்டெடுக்கப்படுகிறது. நான் சட்டச் சிக்கல்களின் வலையிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக நடக்கிறேன். தாவீது கோலியாத்தை வென்றது போல நான் இந்த மாபெரும் சட்ட மற்றும் நிதி சவால்களை வெல்கிறேன். எஸ்தர் தன் மக்களை காப்பாற்றியது போல எனக்கும் என் குடும்பத்திற்கும் தெய்வீக உதவி கிடைக்கிறது. 777 நீதியின் தேவதூதர்கள் இப்போது நீதிமன்ற அறைகளிலும் வங்கி அலுவலகங்களிலும் எனக்காக வேலை செய்கிறார்கள். வழக்கு முடிந்தது. நான் வெற்றி பெற்றேன். நான் சுதந்திரமானவன். 11வது அலை, கடன்களின் சங்கிலிகளை உடைத்தல். இயேசுவின் நாமத்தில் நான் இப்போது என் கழுத்தைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு கடன் சங்கிலியையும் உடைக்கிறேன்.
கிரெடிட் கார்டு கடன்கள், தனிநபர் கடன்கள், கல்விக் கடன்கள், வாகனக் கடன்கள், அடமானக் கடன்கள். இந்த அடிமைத்தனத்தின் ஒவ்வொரு வடிவமும் இப்போது முடிவுக்கு வருகிறது. நான் இனி கடனுக்கு அடிமையாக இருக்க மாட்டேன். நான் கடன் கொடுப்பவனாக இருப்பேன், கடன் வாங்குபவனாக அல்ல. கேப்ரியல் அதிதூதரே, இந்த கடன்களை அடைக்க ஒரு அற்புத வழியை திறக்கவும். ஒரு எதிர்பாராத பண வரவு, ஒரு கடன் தள்ளுபடி, ஒரு புதிய வருமான ஆதாரம். எதுவானாலும் அது இப்போது வரட்டும். நான் கடனிலிருந்து விடுபடுவதற்கான ஞானத்தை பெறுகிறேன். நான் என் நிதியை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கிறேன். நான் சேமிக்கிறேன், முதலீடு செய்கிறேன், பெருக்குகிறேன். பற்றாக்குறையின் மனப்பான்மை என் மனதிலிருந்து அகற்றப்பட்டு எஸ்எம்ஆர்டியின் மனப்பான்மை நடப்படுகிறது. நான் கடனில்லாமல் வாழும் சுதந்திரத்தை, அமைதியை, மகிழ்ச்சியை அனுபவிக்கிறேன். பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் வெளியேறியது போல நான் கடனின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறுகிறேன். செங்கடல் எனக்காக பிரிகிறது. கடன் சுமை என் மீது மீண்டும் வராது. 777 நிதி சுதந்திர தேவதூதர்கள் இப்போது என் கணக்கு புத்தகங்களை சமன் செய்து என் கடன்களை ரத்து செய்கிறார்கள். நான் கடனற்றவன், நான் பணக்காரன், நான் சுதந்திரமானவன். இது என் புதிய யதார்த்தம். 12வது அலை, தாராள மனப்பான்மையின் ஆசீர்வாதம். ஆண்டவரே, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர். நான் இப்பொழுது என் இதயத்திலிருந்து கஞ்சத்தனத்தின் ஆவியை விரட்டுகிறேன். நான் ஒரு மகிழ்ச்சியான கொடையாளியாக மாறுகிறேன். நான் என் தசம பாகத்தையும் காணிக்கைகளையும் விசுவாசத்துடன் கொடுக்கிறேன். பரலோகத்தின் ஜன்னல்கள் திறக்கப்படுவதை நான் காண்கிறேன். நான் ஏழைகளுக்கு உதவுகிறேன். நான் கடவுளின் ராஜ்யத்திற்கு ஆதரவளிக்கிறேன். நான் ஒரு கால்வாயாக இருக்கிறேன், ஒரு நீர்த்தேக்கமாக அல்ல. ஆசீர்வாதங்கள் என் வழியாக பாய்ந்து மற்றவர்களுக்குச் செல்கின்றன. நான் எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக நான் பெறுகிறேன். என் தாராள மனப்பான்மை என் செழிப்பின் விதையாகும். அது இப்பொழுது 100 மடங்காக அறுவடை செய்யப்படுகிறது. நான் விதப்பவனுக்கு விதையையும் புசிப்பவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கும் கடவுளை நம்புகிறேன். என் விதைகள் வளமான நிலத்தில் விழுகின்றன. அவை ஒருபோதும் வீணாகாது. நான் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு ஆசீர்வாதமாக என்னிடம் திரும்புகிறது. நான் பணத்தை நேசிக்கவில்லை, ஆனால் நான் பணத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறேன், அன்பை பரப்பவும் வாழ்க்கையை மாற்றவும். பிரதம தூதர் கேப்ரியல், எனக்கு தாராள மனப்பான்மையின் வாய்ப்புகளைக் காட்டுங்கள். என் இதயம் எப்போதும் திறந்திருக்கட்டும். 777 தாராள மனப்பான்மையின் தேவதூதர்கள் இப்போது என் விதைகளை ஆசீர்வதித்து ஒரு மாபெரும் அறுவடையை உறுதி செய்கிறார்கள். என் செழிப்பு இப்போது முத்திரையிடப்பட்டுள்ளது, ஏனென்றால் அது கொடுப்பதில் வேரூன்றியுள்ளது. 13வது அலை, ரபேலின் குணப்படுத்தும் நதி. இப்போது கடவுளின் மருத்துவரான பிரதம தூதர் ரபேல், உங்கள் குணப்படுத்தும் ஆற்றலை என் மீது ஊற்றுங்கள். பரலோகத்தின் சிம்மாசனத்திலிருந்து பாயும் குணப்படுத்தும் நதி இப்போது என் உடலிலும் ஆன்மாவிலும் மனதிலும் பாயட்டும். இந்த நதி ஒவ்வொரு நோயையும், ஒவ்வொரு வலியையும், ஒவ்வொரு பலவீனத்தையும் கழுவிச் செல்கிறது. நான் என் தலையின் உச்சியிலிருந்து என் உள்ளங்கால்கள் வரை தெய்வீக ஆரோக்கியத்தால் நிரப்பப்படுகிறேன். என் உடலின் ஒவ்வொரு அணுவும், ஒவ்வொரு திசுவும், ஒவ்வொரு உறுப்பும் இப்போது கடவுளின் பரிபூரண ஆரோக்கியத்தின் அதிர்வுக்கு இசைவாகிறது. மருத்துவ அறிக்கைகள், நோயறிதல்கள், மருத்துவர்களின் எதிர்மறையான வார்த்தைகள் ஆகியவற்றை நான் இயேசுவின் நாமத்தில் ரத்து செய்கிறேன். கடவுளின் வார்த்தையே என் இறுதி அறிக்கை. அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். இது கடந்த காலம் அல்ல, இது நிகழ்காலம். நான் குணமாகிவிட்டேன். நான் இப்போது என் உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் குணப்படுத்துதலை ஆணையிடுகிறேன். என் மூளை, என் நரம்பு மண்டலம், என் இதயம், என் நுரையீரல், என் கல்லீரல், என் சிறுநீரகங்கள், என் வயிறு, என் எலும்புகள், என் இரத்தம் அனைத்தும் இப்போது பரிபூரணமாக செயல்படுகின்றன. 777 குணப்படுத்தும் தேவதூதர்கள் இப்போது என் உடலைச் சூழ்ந்து தெய்வீக மறுசீரமைப்பைச் செய்கிறார்கள். நான் முழுமையானவன், நான் ஆரோக்கியமானவன். 14வது அலை, நாள்பட்ட நோய்களிலிருந்து விடுதலை. பிரதம தூதர் ரபேல், உங்கள் மரகத பச்சை ஒளியை என் மீது பிரகாசிக்கச் செய்யுங்கள். இந்த ஒளி என் உடலில் உள்ள ஒவ்வொரு நாள்பட்ட நோயின் வேரையும் ஊடுருவி அழிக்கிறது. நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், கீல்வாதம், ஆஸ்துமா,
ஒற்றை தலைவலி, தைராய்டு பிரச்சினைகள், புற்றுநோய் செல்கள், இவை அனைத்தும் இப்போது கடவுளின் ஒளியின் முன் நிற்க முடியாது. அவை இப்போது சுருங்கி கரைந்து என் உடலை விட்டு நிரந்தரமாக வெளியேறுகின்றன. பல ஆண்டுகளாக என்னை துன்புறுத்திய வலிகள் இப்போது நீங்குகின்றன. நான் நம்பியிருந்த மருந்துகள் இனி தேவையில்லை. என் உடல் தன்னைத்தானே அற்புதமாக புதுப்பித்துக் கொள்கிறது. என் ஆற்றல் மட்டங்கள் மீட்டெடுக்கப்படுகின்றன. நான் இளமையாகவும் வலிமையாகவும் ஆற்றல் மிக்கவனாகவும் உணர்கிறேன். பார்வையற்ற பர்த்திமேயு குணமடைந்தது போல என் கண்கள் தெளிவாக பார்க்கின்றன. முடவன் எழுந்து நடந்தது போல என் கால்கள் வலிமையடைகின்றன. குஷ்டரோகி சுத்தமானது போல என் தோல் புதுப்பிக்கப்படுகிறது. நான் ஒரு நடமாடும் சாட்சி கடவுளின் குணப்படுத்தும் வல்லமைக்கு. 777 மறுசீரமைப்பு தேவதூதர்கள் இப்போது என் உறுப்புகளையும் அமைப்புகளையும் புனரமைத்து அவற்றை அவற்றின் அசல் தெய்வீக வடிவமைப்பிற்கு திருப்புகிறார்கள். நாள்பட்ட நோய் ஒரு பொய்யாக அம்பலப்படுத்தப்பட்டது. ஆரோக்கியமே என் தெய்வீக உரிமை. 15வது அலை, மன மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியம். பிரதம தூதர் ரபேல், உங்கள் குணப்படுத்தும் கைகளை என் மனதிலும் என் உணர்ச்சிகளிலும் வையுங்கள். மன அழுத்தம், கவலை, பீதி, பயம், துக்கம், கோபம், மன்னிக்காமை ஆகியவற்றின் இருண்ட மேகங்கள் இப்போது கலைந்து போகட்டும். உங்கள் சமாதானத்தின் ஒளி என் எண்ணங்களை நிரப்பட்டும். நான் இனி கடந்த காலத்தின் கைதியாக இருக்க மாட்டேன். நான் இனி எதிர்காலத்தைப் பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் இந்த தருணத்தில் கடவுளின் பிரசன்னத்தில் முழுமையான அமைதியுடன் வாழ்கிறேன். என் மனம் கிறிஸ்துவின் மனமாக மாறுகிறது. அது தூய்மையானது, அமைதியானது, நேர்மறையானது, விசுவாசம் நிறைந்தது. இரவில் என்னை தொந்தரவு செய்யும் ஒவ்வொரு தீய கனவும், ஒவ்வொரு பயங்கரமான எண்ணமும் இப்போது நிறுத்தப்படுகிறது. நான் நிம்மதியாக உறங்குகிறேன், புத்துணர்ச்சியுடன் எழுந்திருக்கிறேன். என் உணர்ச்சிகள் குணமடைகின்றன. நான் அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், தன்னடக்கம் ஆகிய ஆவியின் கனிகளால் நிரப்பப்படுகிறேன். நான் உணர்ச்சி ரீதியாக நிலையானவன், மனரீதியாக வலிமையானவன். லேகியோனை பிடித்திருந்த பிசாசுகள் விரட்டப்பட்டது போல என் மனதை ஒடுக்கியிருந்த ஒவ்வொரு சக்தியும் இப்போது வெளியேறுகிறது. நான் என் சரியான மனதில் இருக்கிறேன். நான் சுதந்திரமானவன். 777 சமாதானத்தின் தேவதூதர்கள் இப்போது என் மனதைச் சுற்றி காவல் காத்து ஒவ்வொரு எதிர்மறை எண்ணத்தையும் தடுக்கிறார்கள். 16வது அலை, அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை. ஆண்டவராகிய இயேசுவே, நீங்கள் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை அறிவிக்க வந்தீர்கள். இன்று என் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு அடிமைத்தனத்தின் சங்கிலியிலிருந்தும் நான் விடுதலையை அறிவிக்கிறேன். புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம், போதைப்பொருள், ஆபாசம், சூதாட்டம், அதிகப்படியான உணவு, இந்த அடிமைத்தனத்தின் பிடிகள் இப்போது உடைக்கப்படுகின்றன. இந்த பழக்கங்களுக்கு என் மீது இனி அதிகாரமில்லை. நான் என் ஆசைகளின் எஜமானன், அவற்றின் அடிமை அல்ல. பிரதம தூதர் ரபேல், இந்த தீய சார்புகளிலிருந்து என் உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்துங்கள். நச்சுப் பொருட்கள் வெளியேறட்டும். வாபஸ் அறிகுறிகள் வலியற்றதாக இருக்கட்டும். என் ஆவி வலிமையடைகிறது, என் மாம்சம் கீழ்ப்படுகிறது. நான் இப்போது இந்த அடிமைத்தனங்களை பார்க்கும்போது அருவருப்பை உணர்கிறேன். எனக்கு ஆரோக்கியமான, தூய்மையான, கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கைக்கான ஒரு புதிய ஆசை வழங்கப்படுகிறது. சம்சோன் தன் சங்கிலிகளை உடைத்தது போல நான் இந்த அடிமைத்தனத்தின் தூண்களை என் மீது இடித்துத் தள்ளுகிறேன். நான் இனி ஒருபோதும் திரும்பிப் பார்க்க மாட்டேன். நான் சுதந்திரத்தை நோக்கி நடக்கிறேன். 777 விடுதலையின் தேவதூதர்கள் இப்போது என் பலவீனமான தருணங்களில் என்னை பீயலப்படுத்தி சோதனையிலிருந்து என்னை பாதுகாக்கிறார்கள். நான் வெற்றி பெற்றுவிட்டேன். நான் தூய்மையானவன். நான் கட்டுப்பாடு உள்ளவன். 17வது அலை, உறவுகளில் குணப்படுத்துதல். பிரதம தூதர் ரபேல், குணப்படுத்தும் தேவதூதரே, உங்கள் குணப்படுத்தும் தைலத்தை என் உடைந்த உறவுகளின் மீது ஊற்றுங்கள். என் திருமணத்தில், என் குடும்பத்தில், என் நட்புகளில் உள்ள ஒவ்வொரு காயத்தையும், ஒவ்வொரு கசப்பையும், ஒவ்வொரு பிரிவினையையும் குணப்படுத்துங்கள். தகவல் தொடர்பு தடைகள் உடைக்கப்படட்டும். மன்னிக்காமை மற்றும் பெருமையின் சுவர்கள் இடிக்கப்படட்டும். அதற்கு பதிலாக அன்பு, புரிதல், மன்னிப்பு மற்றும் நல்லிணக்கத்தின் பாலங்கள் கட்டப்படட்டும். நான் புண்படுத்தியவர்களை மன்னிக்கிறேன். என்னை புண்படுத்தியவர்களையும் மன்னிக்கிறேன். நான் அன்பை தேர்வு செய்கிறேன். நான் சமாதானத்தை தேர்வு செய்கிறேன்.
தொலைந்து போன மகன் தன் தந்தையிடம் திரும்பியது போல பிரிந்த உறவுகள் இப்போது மீட்டு எடுக்கப்படுகின்றன. என் வீடு சமாதானத்தின், அன்பின், சிரிப்பின் இடமாக மாறுகிறது. சண்டை மற்றும் வாக்குவாதத்தின் ஆவிகள் வெளியேற்றப்படுகின்றன. நாங்கள் ஒருமனப்பட்டு ஒரே அன்பில் இணைக்கப்பட்டுள்ளோம். நான் தெய்வீக, ஆரோக்கியமான, ஆதரவான உறவுகளை ஈர்க்கிறேன். நச்சு உறவுகள் என் வாழ்க்கையிலிருந்து இயற்கையாகவே அகற்றப்படுகின்றன. 777 நல்லிணக்கத்தின் தேவதூதர்கள் இப்போது என் அன்புக்குரியவர்களின் இதயங்களில் வேலை செய்து குணப்படுத்துதலையும் மறுசீரமைப்பையும் கொண்டு வருகிறார்கள். என் உறவுகள் ஆசீர்வதிக்கப்பட்டவை. என் வீடு ஒரு பரலோகம். 18வது அலை, ஆன்மாவின் காயங்களை ஆற்றுதல். ரபேல் அதிதூதரே, என் ஆன்மாவின் ஆழமான மறைக்கப்பட்ட காயங்களை இப்போது குணப்படுத்துங்கள். குழந்தை பருவ அதிர்ச்சிகள், நிராகரிப்பின் காயங்கள், துரோகத்தின் வலிகள், இழப்பின் துக்கம், இவை அனைத்தும் இப்போது உங்கள் தெய்வீக ஒளியால் தொடப்படுகின்றன. என் உடைந்த இதயம் குணமடைகிறது. என் நசுங்கிய ஆவி மீட்டெடுக்கப்படுகிறது. நான் இனி என் கடந்த காலத்தின் வலிகளால் வரையறுக்கப்படவில்லை. நான் கடவுளின் அன்பால் வரையறுக்கப்படுகிறேன். அவர் என் கண்ணீரை எல்லாம் துடைக்கிறார். அவர் என் சாம்பலுக்கு பதிலாக அழகைக் கொடுக்கிறார். நான் முழுமையானவன். நான் மதிப்புமிக்கவன். நான் நேசிக்கப்படுகிறேன். கிணற்றடியில் இருந்த பெண்ணை சந்தித்த இயேசுவைப் போல என் வெட்கமும் குற்ற உணர்வும் அகற்றப்பட்டு எனக்கு ஜீவத் தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. நான் மீண்டும் பிறக்கிறேன். என் ஆன்மா மகிழ்ச்சியுடன் பாடுகிறது. நான் என் காயங்களிலிருந்து வலிமையை பெறுகிறேன். அவை என் சாட்சியாக மாறுகின்றன. 777 ஆறுதலின் தேவதூதர்கள் இப்போது என் ஆன்மாவை தழுவி கடவுளின் நிபந்தனையற்ற அன்பால் அதை நிரப்புகிறார்கள். நான் குணமடைந்து விட்டேன். நான் சுதந்திரமானவன். நான் புதியவன். 19வது அலை, வெற்றியின் முத்திரை. இப்பொழுது 3 பிரதம தூதர்களின் முன்னிலையில் சர்வ வல்லமையுள்ள கடவுளின் சிம்மாசனத்தின் முன் நான் என் வெற்றியை அறிவிக்கிறேன், முத்திரையிடுகிறேன். எதிரிக்கு எதிரான வெற்றி, வறுமைக்கு எதிரான வெற்றி, நோய்க்கு எதிரான வெற்றி, தோல்விக்கு எதிரான வெற்றி. இது இனி ஒரு போராட்டம் அல்ல, இது ஒரு கொண்டாடப்பட்ட உண்மை. இந்த ஜெபத்தில் கேட்கப்பட்ட அனைத்தும் இப்போது வழங்கப்பட்டுவிட்டன. தாமதங்கள் ரத்து செய்யப்பட்டன. தடைகள் அகற்றப்பட்டன. பரலோகத்தின் வளங்கள் இப்போது என் வாழ்க்கையில் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளன. நான் 777 முறை ஆசீர்வதிக்கப்பட்டவன். 777 தேவதூதர்கள் இப்போது என் கட்டளைகளை நிறைவேற்ற அனுப்பப்பட்டுள்ளனர். நான் சொல்வது நடக்கும். நான் கட்டுவது கட்டப்படும். நான் கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்படும். நான் இனி பழைய மனிதன் அல்ல. நான் ஒரு புதிய படைப்பு. நான் ஒரு ராஜாவின் மகன், மகள். நான் வெற்றியாளனை விட மேலானவன். என் தலை அபிஷேக தைலத்தால் பூசப்பட்டுள்ளது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னைத் தொடரும். இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல. அவை ஆவி மற்றும் ஜீவன். அவை இப்போது என் யதார்த்தத்தை உருவாக்குகின்றன. இது நிறைவேறியது. இது நிறைவேறியது. இது நிறைவேறியது. 20வது அலை, நன்றி மற்றும் துதியின் பிரகடனம். ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டதற்காகவும் ஏற்கனவே பதிலளித்ததற்காகவும் நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். பிரதம தூதர் மிக்கேல் என்னை பாதுகாத்ததற்காக நன்றி. பிரதம தூதர் கேப்ரியல் எனக்கு நற்செய்தியைக் கொண்டு வந்ததற்காக நன்றி. பிரதம தூதர் ரபேல் என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. என் இதயம் நன்றியால் நிரம்பி வழிகிறது. நான் இனி புகார் செய்ய மாட்டேன். நான் துதிப்பேன். நான் இனி சந்தேகப்பட மாட்டேன். நான் நம்புவேன். என் அற்புதம் வரும் வழியில் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். நான் அதை என் ஆவியில் உணர்கிறேன். நான் அதை என் விசுவாசக் கண்களால் பார்க்கிறேன். நான் இப்போது வெற்றியின் நடனமாடுகிறேன். நான் இப்போது துதியின் பாடலை பாடுகிறேன். என் சாட்சியம் பலரை ஊக்குவிக்கும். என் வாழ்க்கை கடவுளின் நன்மையை வெளிப்படுத்தும். இந்த ஜெபம் இப்போது பரலோகத்தில் முத்திரையிடப்பட்டு பூமியில் வெளிப்படுகிறது. 777 எக்காளங்கள் இப்போது பரலோகத்தில் என் வெற்றிக்காக ஒலிக்கின்றன. 777,000 தேவதூதர்கள் இப்போது என்னுடன் சேர்ந்து ஆமென் என்று கூறுகிறார்கள். என் எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள். என் கதவுகள் திறக்கப்பட்டன. என் அற்புதம் இங்கே உள்ளது. ஆமென், ஆமென், மேலும் ஆமென், 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 ஆமென். அற்புதம் நிகழ்ந்துவிட்டது.
உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் இப்போது தொடங்குகிறது. இந்த தெய்வீக ஆற்றல் உங்கள் வாழ்க்கையை நிரப்பும்போது அதை உணருங்கள். இந்த ஜெபத்தின் சங்கிலியை உடைக்காதீர்கள். இது வெறும் வீடியோ அல்ல, இது ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை பரப்ப நீங்கள் ஒரு கருவியாக இருக்க வேண்டும். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த, போராடிக் கொண்டிருக்கும் 3 பேருக்கு இப்போது அனுப்புங்கள். நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் இன்னும் அதிகமாக பெறுவீர்கள். உங்கள் ஆசீர்வாதத்தை முத்திரையிட, கருத்துக்கள் பிரிவில் சென்று, நான் என் வெற்றியை 27 ஏற்றுக்கொள்கிறேன் என்று தட்டச்சு செய்யவும். பரலோகம் உங்களை பார்க்கிறது. உங்கள் அதிசயம் இப்போது உங்களுடையது. பெற்றுக்கொள்ளுங்கள்.